Example 1.38 Test for consistency of the following system of linear equation அப்படின்னு சொல்லி ஒரு 4 ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ இதை நம்ம கன்சிஸ்டன்சியான்னு சொல்லி செக் பண்ண போகிறோம். கொடுத்துருக்க ஈக்குவேஷனை எடுத்து எழுதுகிறேன். கொடுத்துருக்க ஈக்குவேஷனை ஃபஸ்ட்டு எடுத்து எழுதியாச்சு. இப்போ இதை என்ன பண்ணுவோம், ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பி இந்த ஈக்குவேஷன் பேஸ் பண்ணி நம்ம மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண போகிறோம். ஏங்கிறது என்னது, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஒய் இசட்டோட வேல்யூ. அப்போது 1 - 1 1 1 - 1 1 2 - 1 1 2 - 1 1 3 - 1 1 4 - 1 2. ஏயோடது எக்ஸோடது வேரியபிள் எக்ஸ் ஒய் இசட், பிங்கிறது கான்ஸ்டன்ட் -9 4 6 7. ஏயையும் பியையும் ஜாயின் பண்ணி ஒரு ஆர்குமெண்ட் மேட்ரிக்ஸ் ஃபார்ம் பண்ணுவோம். அப்போது ஏ மேட்ரிக்ஸையும் பி மேட்ரிக்ஸையும் ஜாயின் பண்ணுறோம். அப்போ என்ன வரும், 1 - 1 1 - 9 2 - 1 1 4 3 - 1 1 6 4 - 1 2 7. இப்போ ஒரு ஆர்குமெண்ட் மேட்ரிக்ஸ் ஃபார்ம் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன, ஒரு எலிமினேஷன் மெத்தட் யூஸ் பண்ணி இந்த ரோவெல்லாம் நம்ம ரிடக்ஷன் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்னவாக இருக்குன்னு, ஃபஸ்ட் ரோவில் ஃபஸ்ட் எலமெண்ட் நாட் ஜீரோ எலமெண்ட்டாக இருக்கான்னு செக் பண்ணணும். ஸோ இங்கே 1 இருக்குது, இது நாட் ஜீரோ எலமெண்ட். ரெண்டாவது கண்டிஷன் இங்கே 1 இருக்கான்னு செக் பண்ணணும். 1 இருக்குது. அப்போ டேரெக்டாக என்ன பண்ணலாம், R2 R3 R4 இதை மூணையும் ஜீரோவாக சேஞ்ச் பண்ணணும். அப்போ என்னது, R2வை சேஞ்ச் ரீப்ளேஸ் பண்ண போகிறோம், R3யை ரீப்ளேஸ் பண்ண போகிறோம், R4யை ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். எதை பேஸ் பண்ணி, R2வை பேஸ் பண்ணி, R1னை பேஸ் பண்ணி. இப்போ R2 R1 R3 R1 R4 R1. ஏன்னா நம்ம R1க்கு கரஸ்பாண்டிங்காக தான் சேஞ்ச் பண்ண போகிறனால அதனால் R1னை எடுத்துருக்கோம். இப்போது R1ஐயும் R2வே எடுத்துக்கோங்க. இங்கே 1 இருக்குது, இங்கே 2 இருக்குது. 1 2க்கு எல்சிஎம் எடுத்தால் 2 தான். அப்போ நமக்கு R2வில் 2 இருக்கிறனால அதை அப்படியே வச்சுக்கிறோம். ஆனால் R1ல் இங்கே 1 தான் இருக்குது. அப்போ இங்கே 2 வரணும்னா என்ன பண்ணுவோம், 2ஆல் மல்டிப்ளிகேஷன் பண்ணுவோம். இப்போ R1ஓட 2ஆல் மல்டிப்ளிகேஷன் பண்ணுவோம், மைனஸ். நெக்ஸ்ட்டு 1 R1ஐயும் R3 எடுத்துக்கோங்க. இங்கே 1 இங்கே 3 இருக்குது. 1 and 3க்கு எல்சிஎம் எடுத்தால் 3 தான் வரும். அப்போ R3யில் நமக்கு 3 அப்படியே இருக்குது. ஆனால் இங்கே நமக்கு 1 மட்டும்தான் இருக்குது. இப்போ 1ஓட எதை மல்டிப்ளிகேஷன் பண்ணால் நமக்கு 3 வரும், 3யை மல்டிப்ளிகேஷன் பண்ண. அப்போ R1ஓட 3யை மல்டிப்ளிகேஷன் பண்ணி இங்கே மைனஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு R4 1 4 எடுத்துக்கிறோம். R4 இங்கே 1 4க்கு எல்சிஎம் எடுத்தால் நமக்கு 4 வரும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், R4ல் இங்கே 4 இருக்குது. அப்போ R1ல் தான் நமக்கு வேணும். இப்போ R1ஓட 4யை மல்டிப்ளிகேஷன் பண்ணி மைனஸ் பண்ணுறோம். அப்போ இதுதான் இந்த ஈக்குவேஷன். இப்போ R2ஓட வேல்யூ எழுதுவோமா, 2 - 1 1 4 2 - 1 1 4. R2 2 - 1 1 4 -2 -2 -2 R1ஓட வேல்யூ 1 - 1 1 - 9 1 - 1 1 - 9. அப்போ 2 - 2 × 1 2 2 - 2 0. நெக்ஸ்ட்டு -1 மைனஸ் ப்ளஸ் 1 2s are 2. அப்போ -1 + 2 1. 2ல் மைனஸை 1 மைனஸ் பண்ணுன்னா நமக்கு 1 தான். இப்போ இங்கே 1 1 2s are 2 -2 1 - 2 -1 4 மைனஸ் ப்ளஸ் 9 2s are 18. அப்போ 18 + 4 22. So, this is the answers.
இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு R3. R3யோட வேல்யூ என்ன இருக்குது? 3 minus 1 1 6. 3 minus 1 1 6. அப்போ R3 வேல்யூ 3 minus 3 minus 3 minus 3. R1ஓட வேல்யூ 1 minus 1 1 minus 9. 1 minus 1 1 9. அப்போ 3 3 into 1 3. 3 minus 3 0. Next minus 1. Minus minus plus 1 3s are 3. Minus 1 plus 3 2. 1 1 3s are 3. Minus 3. 1 minus 3 minus 2. 6 minus 9 3s are 27. அப்போ 6 minus 27 minus 21. Next R4 ஓட வேல்யூ எழுதுவோம். 4 minus 1 2 7. 4 minus 1 2 7. Minus 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 4 4 4 4. R1 ஓட வேல்யூ 1 minus 1 1 minus 9. R1 ஓட வேல்யூ எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். இங்கே மைனஸ் 9 இருக்குது. அப்போ மைனஸ் மைனஸும் ப்ளஸ் 27 வரும். அப்போ 27ஓட 6 ப்ளஸ் பண்ணனா என்ன வரும்? 33 வரும். இங்கே மைனஸ் 9 இருக்குது. ஓகே, இப்போ 4 minus 1 4s are 4. இப்போ இங்கே minus 1 minus minus plus 1 4s are 4. Minus 1 plus 3 1 plus 4 3. 2 minus 1 4s are 4. 2 minus 4 minus 2. 7 minus minus plus 9 4s are 36. அப்போ 7 plus 36 43. R2 R3 R4 வேல்யூவை ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். R1 அப்படியே வச்சுக்கிறோம். அப்போ 1 minus 1 1 minus 9. 0 1 minus 1 22. 0 2 minus 2 33. Next 4 minus 4 0. 0 3 minus 2 43. 0 3 minus 2 43. இதுதான் ஈக்குவேஷன். இதுதான் மேட்ரிக்ஸ் வந்திருக்கு. இந்த மேட்ரிக்ஸ் வந்திருக்கு. இப்போ என்ன பண்ண போகிறோம்? செகண்ட் ரோவில் நான் ஜீரோ எலமெண்ட் எங்கே ஸ்டார்ட் ஆகுது? இங்கே ஸ்டார்ட் ஆகுது. அப்போ அதுக்கு கரஸ்பாண்டிங்காக உள்ள R2வையும் R3வையும் நம்ம 0வா சேஞ்ச் பண்ண போகிறோம். அப்போ R3யை ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு R4ரை ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். அப்போ R3யும் எதை பேஸ் பண்ணி R2வை R4 R2. இப்போ R2வையும் R3 எடுத்துக்கோங்க. 1 2 எல்சிஎம் எடுத்த 2. அப்போ இங்கே நமக்கு R3யில் 2 இருக்குது. அப்போ R2வில் வந்து நமக்கு 2 வரும். இங்கே 1 தான் இருக்குது. 1ஓட எந்த நம்பரை மல்டிப்ளிகேஷன் பண்ணால் 2 வரும்? 2. இப்போ R2ஓட 2வை மல்டிப்ளிகேஷன் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு R2வையும் R4 எடுத்துக்கோங்க. 1 3 எல்சிஎம் எடுத்தால் 3. அப்போ நமக்கு இங்கே 3 இருக்குது. R4ல் 3 இருக்குது. அதனால் இதை அப்படியே வச்சுக்கிறோம். ஆனால் இங்கே என்ன பண்ணணும்? 3ஆல் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும் R2ஓட. அதை மைனஸ் பண்ணணும். இந்த ஈக்குவேஷன் இருக்குது. R3ஓட வேல்யூ என்ன இருக்குது? 0 2 minus 2 33. 0 2 minus 2 33. இங்கே R3 இருக்குது. 0 2 minus 2 33. minus 2 minus 2 minus 2 minus 2. R2ஓட வேல்யூ 0 1 minus 1 22. 0 1 minus 1 22.
0 minus 2 into 0, 0. 0 minus 0, 0. 2 minus 1 2s are 2. 2 minus 2, 0. Minus 2, minus minus plus 1 2s are 2. Minus 2 plus 2, 0. 33. 2 into 22, 44. Above 33 minus 44 minus 11. Next R4 ஓட வேல்யூவை சப்ஸ்டிட் பண்ணும். R4 என்ன இருக்கு? 0 3 minus 2 43. R4 0 3 minus 2 43 minus 3 minus 3 minus 3 minus 3. R2 ஓட வேல்யூ 0 1 minus 1 22. 0 1 minus 1 22. இதை சிம்பிளிஃபை பண்ணோன்னா 0 minus 1 3 zeros are 0. அப்போ 0 minus 0 0. 3 minus 1 3s are 3. 3 minus 3 0. Minus 2 minus minus plus 1 3s are 3. Minus 2 plus 3 1. 43 minus 3 into 22 66. இப்போ இதை மைனஸ் பண்ணானா 3 2 23 minus 23. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? R2க்கு பதில் R3க்கு பதில் இந்த வேல்யூவும் R4க்கு பதில் இந்த வேல்யூவும் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ R1லேயும் R2லேயும் எந்த சேஞ்ச் இல்லை. ப்ரீவியஸ் மேட்ரிக்ஸில் உள்ளது அப்படியே எழுதுவோம். 1 minus 1 minus 9. 0 1 minus 1 22. 0 0 0 11 minus 11. 0 0 0 minus 11. Next 0 0 1 minus 23. இப்போ பாருங்க, நமக்கு ரோ 3ல நான் ஜீரோ எலமெண்ட் இங்கே ஸ்டார்ட் ஆகுது. இது வந்து கான்ஸ்டன்ட் டேர்ம், ஸோ இதை கன்சிடர் பண்ணக்கூடாது. இங்கே வந்தால் தான் நம்ம சேஞ்ச் பண்ண முடியும். நமக்கு இங்கே 0 இருக்குது, அப்போ இதோடய விட்டுருவோம். இப்போ ரோ ஆஃப் A, B மேட்ரிக்ஸ் என்ன இருக்குது? 1 2 3 4. 4 நான் ஜீரோ எலமெண்ட் இருக்குது. அப்போ 4. இப்போ நம்ம மேட்ரிக்ஸ் ஏ மட்டும் பார்ப்போமா? ஏ மட்டும் பார்த்தோன்னா என்ன இருக்குது? ஒரு ரோ ஃபுல்லாக ஜீரோவாக இருக்குது. 3 இது வந்து நான் ஜீரோ, 3 ரோ வந்து நான் ஜீரோ எலமெண்ட்டாக இருக்குது. அப்போ இதோட மேட்ரிக்ஸ் என்னது? ஏயோட மேட்ரிக்ஸ் வந்து நமக்கு என்னது? 3. அப்போ ரோ ஆஃப் ஏ ஈக்குவல் டு 3. அப்போ நமக்கு அன்னோன் வேல்யூ என்ன இருக்குது? எக்ஸ் ஒய் இசட். அன்னோன் வேல்யூ, நம்பர் ஆஃப் அன்னோன் வேல்யூ 3. இப்போ நமக்கு எப்படி இருக்குது? இங்கே ரோ ஆஃப் ஏ பியும் ரோ ஆஃப் ஏயும் எப்படி இருக்குது? நாட் ஈக்குவல்ட்டாக இருக்குது. இது 4ஆக இருக்குது, இது 3ஆக இருக்குது. இது ரெண்டும் சேமாக இருந்தால் தான் நமக்கு இந்த சிஸ்டம் வந்து கன்சிஸ்டன்ஸ். இப்படி சேமாக இல்லைன்னா நமக்கு வந்து இந்த சிஸ்டம் வந்து இன்கன்சிஸ்டன்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து இப்போ இந்த ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுவோமா? என்ன வரும்? ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பி. இந்த ரூல்ஸ் படி ஈக்குவேஷன் செப்பரேட் பண்ணுவோம். இந்த மேட்ரிக்ஸை செப்பரேட் பண்ணுவோம். அப்போ எப்படி வரும்? 1 minus 1 1 0 1 minus 1 0 0 0 0 0 1. X Y Z. Minus 9 minus plus 22 minus 11 இங்கே minus 23. இப்போ பாருங்கள், இது எப்படி ஃபார்ம் பண்ணுவோம்? எக்ஸ் மைனஸ் ஒய் ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு minus 9. இங்கே எக்ஸோடது ஜீரோவாக இருக்குது. அப்போ ஒய் மைனஸ் இசட் ஈக்குவல் டு 22. நெக்ஸ்ட்டு 0, இது எல்லாமே ஜீரோவாக இருக்குது, minus 11. நெக்ஸ்ட்டு இசட் 0 0 1 into இசட்
z ஈக்குவல் டு -23 இந்த மாதிரியா இருக்குது. இங்கே நமக்கு பாருங்கள் 0 ஈக்குவல் டு -11 வந்திருக்கு. ஸோ இப்படி இருந்தாலே நமக்கு வந்து அங்கே வந்து சொல்யூஷனே இல்லை. அப்போ ரிசல்ட் எப்படி எழுதணும்? ஏற்கனவே நம்ம வந்து இந்த சிஸ்டம் வந்து என்ன சொல்லியிருக்கோம்? இன்கன்சிடென்ஸ் சொல்லிட்டோம். நெக்ஸ்ட் வந்து என்ன இருக்குது? இட் ஹேஸ் நோ சொல்யூஷன். அப்போ எப்படி எழுதணும்? த கிவன் சிஸ்டம் is inconsistent. There is no solution for the system. இதுக்கு சொல்யூஷன் கிடையாது. தான் ஆன்சர்.